திமுகவுக்கு ஓட்டு போட என்ன காரணம் இருக்கு? எடப்பாடி ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் தான் பதவியை காப்பாற்றிக் கொள்ளதான் பார்க்கிறாரு. நன்றி இல்லாமல் நடக்க முயற்சிக்கிற காரணத்தால் தான் அதிமுக பின்னடைவை சந்திச்சு. விசிகாவுடைய ஓட் பேங்க்கும் சரியா போகுது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் சுபியான் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். ரொம்ப நாளாச்சு. என்ன? ஆமாம் சார். வெயிலும் பயங்கரமா இருக்கு. ஆமாம், இப்போ கத்திரி ஆரம்பிக்க போகுது இல்லை? ஆமாம், கத்திரி பொதுவாக கத்திரி அரசியல்லையும் கத்திரி இருக்கு. ஒரு வருஷம் போல போகும் போல இருக்கு கத்திரி. ஆமாம் ஆமாம். தமிழ்நாட்டில் ரொம்ப முன்னக்கூட்டியே அந்த எலெக்ஷன் மேகங்கள் அதிகமாக தென்படுற மாதிரி நம்ம உணர முடியுது. ஆமாம் சார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஒரு 3, 4, 5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த செய்தியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவோ மக்கள் செய்திகள் இருக்குது, அதை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசுகிறதே இல்லை. மேடம் சசிகலா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அன்றைக்கி பேட்டி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட்டணிகளை பற்றிலாம் பேசலாம் சார், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி எவ்வளோ தொய்வு இருக்குது தமிழ்நாட்டில். திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கினுடைய பெரிய மோசம், பெண் பிள்ளைகளுக்கு எதிரான விவகாரங்கள், இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசுகிறதே இல்லை. எப்படி சார் பேசும்? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பேசுகிறாங்க? எடப்பாடி கூட்டணியா, சீமான் கூட்டணியா, விஜய் எவ்வளோ வாக்கு வாங்குவார், இது மட்டும்தான் தமிழ்நாட்டில் பிரச்சனை. அதுவும் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி தான். இல்லை, அது ஒரு செய்தி தான். இல்லை, எப்பயும் அதிகமாக இது பற்றி தான். நீங்கள் வாரத்துக்கு 6 நாள் டிபேட் நடத்துகிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், 5 நாள் இதாக இருக்கும். ஆமாம். ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, எவ்வளோ பெரிய பாலியல் பலாத்காரம் நடந்துகிட்டு இருக்குது, எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, எதை பற்றியுமே யாருமே பேசுகிறது இல்லை சார். சரியான கட்டிங் போகுது சார். அது ஒரு அசைன்மெண்ட்டில் போகுது. அது கட்டிங்கு கரெக்டாக மாதம் கட்டிங் போட்டு இந்த டாபிக் இதுதான் அப்படிதான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அதை நாம் ஒரு செய்தியாளர்களாக எடுத்துக்கொள்ள முடியல. ஏன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் செய்தியாளராக ஒரு 5000க்கும் மேற்பட்ட டிபேட்டை நான் நடத்தியிருக்கேன். 1000க்கும் மேற்பட்ட மேடைகளில் நான் பேசியிருப்பேன். தமிழ் ஆங்கிலம் 2லேயும் ஏராளமான கட்டுரைகளை மொழியாக்கம் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஒரு விவகாரத்தில் எனக்குன்னு தனியாக ஒரு கோட்பாடு உண்டு. அதை நான் பொதுக்களத்தில் பேச முடியாது. அது தப்பு, அது ரொம்ப தப்பு. ஆனால் உண்மையில் 2026 சட்டமன்ற தேர்தல் இதுவரை தமிழகம் சந்திக்காத தேர்தலாக இருக்கும். அவ்வளோ மோசமாக நடக்க போகுது. 2 பக்கம் பணத்தை வாரி இறைக்க போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றும் இல்லை. ஆனால் இந்த வாட்டி 2026 என்னுடைய கணிப்பு யாருக்கும் மெஜாரிட்டி வராது சார். முதல் முறையாக தொங்கு சட்டமன்றம் அமையும். அது மாத்திரம் உண்மை சார். அதோடு இல்லாமல் கூட்டணி ஆட்சி இதுவரை தமிழகம் கண்டிராத காணப்போகுது சார். இதுதான் என்னுடைய இது சார். அது உங்க என்ன சார்? இல்லை, அது இருக்குது. அதனால் அதை நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன் ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா, கூட்டணிகள் பலம் பலவீனம், எனக்கு என்னமோ அதிமுக பிஜேபி ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம இன்னும் போக போகத்தான் பார்க்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவினுடைய வாக்குகளை தான் பாஜக பெற்று அந்த 11% வந்திருக்கு. இரண்டாவதாக வட மாநிலங்களில் பாமகவில் யாரோட கூட்டணிங்கிறது முடிவாகலை. அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே சண்டை இருக்குது. அதனால் அவர் அமித்ஷா கூட சேர்ந்த கூட்டணி அறிவித்து விடுவான் என்ற ஒரு விவகாரத்தில் அவசரமாக தந்தை தான் தலைவர் என்று அவருடைய பதவியை பிடிக்கிட்டார். அப்போ அந்த விவகாரத்தில் ஒரு முக்கியம். நேற்று அமமுகவினுடைய திரு டிடிவி தினகரன் ஐயா அவர்கள் உடனடியாக அங்கே சோளிங்கரில் அறிவிச்சிட்டார். சார், அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? கூட்டணியில் நான் பேசி வாங்கி கொடுத்தா இவருக்கு மாவட்ட செயல் அப்படிதான் பேசியிருக்காரு தன்னிச்சையாக. ஆனால் இதெல்லாம் பார்க்குற போது அதிமுகவிற்குள் ஏற்படுகிற இணைப்பு ஒன்று மட்டும்தான் அந்த கட்சியை வலுவாகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, 100%. அதாவது ஏன்னா 10 முறை பழனிசாமிக்கு டைம் கொடுத்துட்டாங்க. 11 முறை இப்போ அவர் மனம் ஓந்து எல்லாரையும் இணைச்சிடணும். ஓபிஎஸ்லாம் மௌனம் மூண்டரில் இருக்காரு. இல்லை சார், இப்போ இருக்கிற எடப்பாடி கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களில் 199% ஒற்றுமையான அதிமுக தான் இருந்தாதான் வின் பண்ணும். இதை யாராவது முன்னெடுத்து செய்வாங்களா
அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார். இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. ஆனால் திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் மலை போல குஞ்சு கிடக்கு. திமுகவை காலி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்க. அமைச்சர்கள் தப்பு, ஊழல் குற்றச்சாட்டுகள். அமித்ஷா கூட இப்போ என்ன சொல்லியிருக்காரு, டெல்லிக்கு போன இடத்துல நயினார் நாகேந்திரன்ட்ட, எப்படி நான் வந்து டெல்லியில் ஒரு திட்டமிட்டு இந்த மெகா ப்ராஜெக்ட் ஊழல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து கெஜ்ரிவாலை காலி பண்ணோம், அதே மாதிரி 1000 கோடி ஊழல், நீங்கள் 16,000 கோடி ஊழல்கள். அதாவது கலால் வரியை திமுக எய்த்தது, ஜெகத் ரட்சகனுடைய மோசடி, செந்தில் பாலாஜியுடைய மோசடி, இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு பண்ணுங்க. நேரு அது அமலாக்கத்துறை. நான் சொன்னது டாஸ்மாக் இல்ல, நேருடைய வீட்லயும் அமலாக்கத்துறை, அதுவும் பெரிய லெவல். இது பொன்முடி வந்து சைவம் வைணவம் குறித்து பேசினதெல்லாம் கொண்டு போங்க, விலைவாசியை கொண்டு போங்க, பாலியல் பலாத்காரத்தை கொண்டு போங்க, போதை கலாச்சாரத்தை கொண்டு போங்க, கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் மரக்காணத்தில் இறந்ததை கொண்டு போங்க, சட்டம் ஒழுங்கு கொண்டு போங்க. இப்படி சொல்றதுக்கு ஏராளமான மலை போல் தோல்வியடைந்த அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது, ஆசிரியர்களுடைய பிரச்சனை இருக்கிறது, செவிலியர்களுடைய பிரச்சனை இருக்கிறது, மருத்துவர்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது, விவசாயிகளுடைய பிரச்சனை, நெல் முளைத்து தஞ்சாவில் விற்க முடியாமல் இருக்கிறது, விளைந்த நெற்களை அனுப்புவதற்காக கட்டிங் வைக்கிற பிரச்சனைகள் இருக்கிறது. 3 பாட்டிலை உற்பத்தி செஞ்சால் 1 பாட்டில் மட்டும்தான் பில்லு போடுறாங்க, 2 பாட்டிலுக்கு பில் இல்லை. பில்லு கேட்டால் பில்லு கிடையாது, கவுண்டரில் ரோல் இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக பிரச்சனைகள் திமுகவின் மீதும் செயலாகாத தன்மையில் காவல்துறை இலாக்காவும் சட்ட ஒழுங்கும் எல்லாமே சோழி முடிந்து என்ன நடப்பது என்பதை மௌன நிலைக்கு போய்விட்ட நம்முடைய ஸ்டாலினை குறித்து வெற்றி கொள்வதற்கு 1000 வாய்ப்புகள் இருக்கிறது. உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, அந்த வாய்ப்பு நல்ல முறையில் பயன்படுத்துங்க. ஆனா அப்படி இவ்வளவு நான் கொஞ்சம் அதிகம் பேசிட்டேன், நீங்க இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் சார். நீங்க ஆனா தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பாஜக அதிமுக கூட்டணி உருவாகுவது முன்ன நாங்கள் 200 தொகுதியில் ஜெயிப்போம்னாங்க. இப்போ 234 தொகுதியிலும் ஜெயிப்போன்றாங்க. அது சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்றாங்க. இல்லை அது ஏன் இது பொருந்தாத கூட்டணி இதுதான். ஏன்னா திமுகவுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் பாஜக எதிர்ப்பு, பாசிசம், மதவாத கட்சி. அதை தவிர வேற எதுவும் இல்லை. அதுக்கு முன்ன அதிமுக ஒன்று சேர்ந்துராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க ஒன்று சேர்ந்த பிறகு இது பொருந்தாத கூட்டணின்ட்டு சொல்லிட்டார். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் சார், திமுகவுடைய ஓட் பேங்க்கு பெருமளவில் விஜய் சொல்ல முடியாது அடிக்க போறார் சார். விஜய் யாரும் இல்ல கட்டாயமாக அது இல்ல, விஜயினால திமுக ஓட் பேங்க்கு பெருமளவில் சரிய போகுது. அதுல இருக்கிற விசிகாவுடைய ஓட் பேங்க்கும் சரிய போகுது. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சார். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்குறேன். நான் நெறியாளர் ஒரு கேள்வி கேட்குறேன். திமுகவினுடைய விஜய் வந்து இதுவரைக்கும் அவர் எந்த பர்பஸில் இருக்கார், எத்தனை % ஓட்டு வாங்குறாரு, அவருக்கான ஓட்டு களம் எந்த இடத்துல இருக்கிறத பற்றி எந்த தகவலும் யாருக்கும் இல்லை. அவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவர் எங்கே டாமினேட் பண்ணுறது தெரியாது. இப்போ அதிமுகவுக்கு கோவையில் இருக்குது, திமுகவுக்கு ஒரு இடத்துல இருக்குது, குமரி மாவட்டத்தில் பிஜேபிக்கு இருக்குது, நமக்கு தெரியுது. ஆனால் விஜய்க்கு எங்கே ஓட்டு இருக்குது, எந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க, யார் ஓட்டு போடலை, அவர் திமுக ஓட்டை வாங்குவாரா அதிமுக ஓட்டை வாங்குவாரான்னு எந்த தகவலும் இல்லாமல் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார்? நான் கேட்க பட்சம் இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்ட். எப்படி சொல்கிறீங்க? இது வரைக்கும் எந்த ஒரு தேர்தலும் சந்திக்காதவர். அப்படி இருக்க அவருக்கு எப்படி ஓட்டு %? இதெல்லாம் திருப்பியும் இதை தான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் சொல்லுவேன். இப்போதைக்கு கரண்ட்டில் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே கட்சி ஆரம்பித்து திடீர்னுட்டு தேர்தல் சந்தித்தார். அவருக்கு எப்படி சார், அவருக்கு எப்படி அந்த ஓட்டு % வந்தது? அதாவது நல்ல கவனிங்க, இன்றைக்கும் பாஜகவால் தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? என்ன சார், பாஜகவால் தமிழ்நாட்டில் தனித்து நின்று ஜெயிக்க முடியுமா? முடியாது சார். 30லையும் ஜெயிக்க முடியாது. அதான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியினுடைய கல நிலவரமும் தமிழ்நாட்டுடைய கல நிலவரமும் நேர் மாற்றமான. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல கவனிங்க, 1900களில் ஆரம்பித்த அந்த தாக்கம், 44ல் ஏற்பட்ட தாக்கம், 49ல் திமுக தாக்கம், 67லேருந்து 2027 60 வருஷமாக தொடருது. இன்னும் ஒரு 3 வருஷத்தில் 60 வருஷம் ஆயிரும். 67ல் திமுக ஆட்சி வந்தது. இன்னும் பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த போட்ட விதை ஊழல்கள் இவர்கள் மீது இன்னைக்கு இல்லை,
அதிமுகவின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்து கொண்டதும், திமுகவின் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னதும், மந்திரிமார்களின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதும், கருணாநிதி மீது 76ல் ஊழல் குற்றச்சாட்டு, விஞ்ஞானபூர்வமான ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி தொடர்ந்தாலும் இந்த வாக்காளர்கள் புரோ திராவிடிய சித்தாந்தவாதிகளாகத்தான் பார்க்க முடிகிறது. சரி சார். ஆனா நீங்க சொல்றது கரெக்ட். நீ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா கடந்த 10 ஆண்டுகளை பார்த்தா, 2-3 எலெக்ஷனில் பார்த்தா, இந்த திராவிட கட்சிகளுடைய ஓட் பேங்க்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. எப்படி குறைஞ்சிருக்கு? உண்மையில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? இதில் 2 இப்போ கடைசியில் 2021 2 பேருமே 40% வாங்கினாங்க. எது கிட்டத்தட்ட 3% தான். 3 அது கூட்டணி கட்சியோடு சேர்ந்து கூட்டணி கட்சியோடு இருக்க கூட்டணி கட்சி அதிமுகவுக்கு என்ன பலமான கூட்டணி இல்ல அவங்களுக்கு. ஆனா பிஜேபி மட்டும் தான் இல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவர் யாரு இபிஎஸ் 23%, 21 சட்டமன்ற தனி சார். இவங்க 2 கட்சிக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 20-25 தான் சார் இருக்காங்க. ஆனா இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப இருக்க ஜெனரேஷன் நியூ ஓட்டர்ஸ் கிட்ட இவங்களுடைய பிலாசபி எடுபடல. இந்த திராவிட கொள்கை இது. அதாவது இனி வந்து எந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி தனித்து 117 இடங்கள் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. கூட்டணி கட்சிகளோடு தான் ஆட்சிக்கு வர முடியும். 2 கட்சிகளிலும் இல்ல சார், மாஸ் லீடர் யாரும் இல்ல சார். நான் சட்ட கேட்பேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுதான் இல்ல நான் நேரா சுற்றி வளைக்கணும். விஜய் வந்து திமுக ஓட்ட வாங்குவான்னு உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு சார்? அதுக்கு நேரா பதில் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட பேசிட்டு நிறைய பேர் வேணாம். இல்ல நிறைய பேர் எடுக்க முடியாது. இல்ல சயின்டிபிக் அக்யூரசி இல்ல. ஆமா சார். ஒரு நிமிஷம் வரேன் கூட்டம் சார். 2006ல் திரு விஜயகாந்த் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் நல்ல வாக்கு வாங்கியிருந்தாங்க. ரிஷிவந்தியத்தில் அவர் மரணிக்கும் வரைக்கும் வட தமிழ்நாட்டில் அவருக்கான ஒரு சாலிடான கன்சிடரான ஓட்டு இருந்துச்சு. 2008ல் அவர் 8% வாங்கினார். 2011ல் 10க்கு அப்புறம் 10.29% அவர் இறந்து போயிட்டார். அந்த இடத்துல எம்ஜிஆருக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்த ஒரு 3வது இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு தனி மனித திரைப்பட கரிஸ்மா என்றால் அது திரு விஜயகாந்த் அவர்கள் தான் சார். நீங்க சொல்றது ஏன்னா அவங்க கையிலிருந்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை கொடுத்த மனிதர். இன்றைக்கு கூட மரணித்து போன பிறகும் அப்படி கல்லறையில் பாருங்கள், நான் தினமும் பார்க்குறேன். தினமும் அந்த வழிதான் எனக்கு ரூட்டு. கூட லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கில் 100கணக்கில் ஒவ்வொரு நாளும் ஒரு 50 பேர் 200 பேர் 100 பேர் மக்கள். அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், இந்த இடத்துல இந்த எவ்வளோ பெரிய ஆளாக அவர், இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் இருப்பது வேறு, செல்வி ஜெயலலிதா அம்மா இருந்தது வேறு, இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்காரு இல்லையா? அதான் மக்கள் இவ்வளோ கூட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிற இடத்துல அதற்கு சமன்பட்ட ஒரு தலைவராக சீமானோ, அதற்கு சமன்பட்ட ஒரு தலைவராக விஜயோ என்னால் இதுவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் ஐயா ஒன்று என்னுடைய கருத்து கணிப்பு ஒரு பத்திரிகையாளர் தானே, இதை தாண்டி அவர் மிராக்கள் நடந்தால் விஜய் வரலாம், அது மறக்க முடியாது. இல்லை நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா விஜயகாந்த் அப்போ வந்து கருணாநிதி இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க. அதனால் 3வது ஒரு பார்ட்டியாக மக்கள் தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்தா போல் இருந்தாங்க. இது ஒரு நல்ல பாயிண்ட் தான், வேல்யூபிளான பாயிண்ட். ஆமா, இப்ப வந்து எந்த ஒரு மாஸ் லீடரும் இல்ல. அந்த தலைவர்களுக்கு இல்லாத ஒரு கேப் இருக்குங்கறீங்க. ஆமா, அந்த இடத்தை இவர் ஃபில் பண்ணுவாருங்கறீங்க. ஆமா, இது ஒரு வேல்யூபிளான பாயிண்ட். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் இத தான் கேட்டேன். இதுதான் இப்ப நான் உங்கள்ட்ட எதிர்பார்த்தது. இவர் பிடிப்பார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், எப்படி பிடிப்பாரு உங்கள்ட்ட கேட்டேன். நீங்க சரியான பதில தான் சொல்றீங்க. அதுதான் உன்னம் கேட்டா. சமீபத்தில் கோயம்புத்தூர்ல நடந்த பூத் கமிட்டி 2 பேரும் ஒரே நாள், யாராவது திமுகவின் அடுத்த முதல்வராக சொல்லப்படுகிற உதயநிதியும் வந்திருந்தார், விஜயும் வந்திருந்தார். அப்பயே போச்சு, உதயநிதியுடைய பல்பு பீஸ் போச்சு. எல்லாரும் கொண்டு வரப்பட்ட ஆட்கள் எல்லாமே 50, 60, 70 வயசுல தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய்க்கு தானாகவே கூட்டம் வருது. எது வருது? இது வரைக்கும், அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழகத்தில் சினிமாவில் வந்த அரசியல் ஆரம்பித்து இது மாதிரி
அதாவது விஜயகாந்தை விட அதிகமாக கூட்டம் வருது, எல்லாமே போகிற இடத்துல அதெல்லாம் வருது. இன்னும் கேட்டால் பெண்கள் அதிகமாக வர்றாங்க. இதுக்கும் மகளிர் உரிமைய தொகை கொடுக்குறாரு, இலவச பயணத்துக்கு கொடுக்குறாரு. அதாவது அரசு கல்லூரி அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறார். இதையும் மீறி இளைய தலைமுறை அதிலும் பெண்கள் அதிகமாக விஜய்க்கு வந்துட்டு இருக்காங்க. இது கண்கூடாக பார்க்குறோம். இது காசு கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்து பிரியாணி கொடுத்து கோட்டர் கொடுத்து வரல, கூட்டம் இல்லை, எந்த இதுவும் வரல உண்மையிலே. ஆனால் எனக்கு ஒன்று, 2026 விஜய் ஆட்சி பிடிக்க முடியாது. ஆனால் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக வருவார் உண்மையில். ஆனால் இதில் நிறைய ஓட் பேங்க் அடி வாங்க போகிறது திமுக, விசிக, நாம் தமிழர் கட்சி. இதில் அதிமுகவுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்பு வராது சார், அது மாத்திரம் உண்மை. ஏன்னா பெருமளவு இங்கே இளைஞர்கள் இல்லை, எல்லாம் 40 அதுக்கு மேலே தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதெல்லாம் இருக்குது. அந்த இளைஞர் கூட்டம் இதுதான். குறிப்பாக திமுக ஏற்கனவே ஆன்டி இன்கம்ஸ் இருக்குது. இப்போ விஜய் வருதுனால ஏறக்குறைய அதனுடைய ஓட் பேங்க்கில் 3-5% உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது சார். திமுக பரம்பரை திமுகவில் இருக்கிறவங்க இப்போ 5 பேர் இருந்தால் அதில் 3 பேர் விஜய்க்கு ஓட்டு போகிறது ரெடியாக இருக்காங்க. ஏன்னா மாற்றத்தை உருவாக்குறாங்க. இவங்க பார்க்குற இதெல்லாம் இங்கே இப்போ இருக்கிற யங்ஸ்டர், அதாவது 18 to 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பார்க்குறாங்க இப்படி மோசமான ஆட்சியாக இருக்குது. அதுவும் ஒரு குடும்பத்தின் ஆட்சியாக இருக்கு. நம்ம இவ்வளவு குடும்பத்தின் ஆட்சி இல்ல இல்ல சார், ஒரே டாமினேஷன் அதுல இருக்கு சார், ஒரே டாமினேஷன். இப்ப திமுகல அதனுடைய தலைவராக இருந்தால் கோபாலபுரத்து தான். இப்ப அது சித்தறிந்த சாலையா மாறி போச்சு. கோபாலபுரத்துல சித்தறிந்த சாலை ஆகி போச்சு. அப்படி அந்த கட்சி வெற்றி பெற்றாலும் அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் தான் முதல்வராக முடியும். இவளை முன்னம் கேட்டால் இந்தியாவில் அதிகமாக படித்தவர்கள், மேல் உயர்கல்வி படித்தவர்கள் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது, இளைஞர்கள் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கிறப்ப உண்மையில் இதுதான். ஆனால் எடப்பாடி ஒரு நல்ல ஒரு, நீங்கள் சொன்னீங்கள்ல எவ்வளவு ஆளுங்கட்சி மீது இவ்வளவு ஆன்டி இன்கம்ஸ் இருக்குது, அது ஒரு இதுக்கு இவ்வளவு இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியாத எடப்பாடி ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் தான் பதவியை காப்பாற்றி கொள்ள தான் பார்க்குறாரு. அதாவது சசிகலா பன்னீர்செல்வம் சேர்த்துக்கிட்டா தம் பதவிக்கு கட்சி விட்டு போயிடும்ட்டு பயப்படுறாரு. உண்மையிலே 2021 தேர்தலில் அவர்தான் வெற்றி பெற்று இருக்க வேண்டும். அப்போ பாஜக சொன்னாங்க, அமித்ஷா சொன்னார், எப்பா நீ எனக்கு கொஞ்சம் சீட்டு கொடு, நான் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் கொடுக்குறேன்ட்டு. உண்மையில் அது நடந்திருந்தால் 500 1000 ஓட்டுக்கிட்ட ஏறக்குறைய 24 தொகுதி சார், 24 தொகுதி போச்சு. 50 போயிடும். அது ஏறக்குறைய அது 1000 10,000 பார்த்தீங்கன்னா 35 தொகுதி போச்சு. அப்பன்னா 76 + 35 எவ்வளோ சார் ஆச்சு? 100க்கு மேலே போயிடும். அப்பன்னா 2021 சட்டமன்ற தேர்தலையே அவங்க 125 குறைஞ்சிருவாங்கல்ல டீமுக்கு. ஆமா, அவங்க 90 ஆயிடுவானே. 90 யாருக்குமே இது. ஆமா, யாருக்குமே மெஜாரிட்டி கட்டிக்கிறது ஒரு தொங்கு சட்டமன்றம் இருக்கு. பார்க்கலாம், அருமையான வாய்ப்பு. அன்னைக்கே அமித்ஷா சொன்னது கேட்டு இருந்தா இன்னைக்கும் அதே இதுல தான் இருக்கார். இன்னைக்கு நான் சொல்றேன் சார், இப்படியே போனா திரும்பவும் திமுக தான் சார் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி இல்ல சார், எடப்பாடி தன்னுடைய இது மாத்திக்க மாட்டேன்றாரு. ஒரு சொல்லி முடிச்சிடறேன். இயற்கை தங்க தாம்பலத்தில் வெற்றியை கொடுக்கிறது திமுகவுக்கு எதிராக. நல்ல கவனிங்க. கரெக்ட். தங்க தாம்பலத்தில் இயற்கையை கொடுத்துருக்கு. இந்த வெற்றி யாராவது பறிச்சுட்டு போங்கப்பான்னு
திமுக மட்டும் தனியாக விட்டுட்டு இயற்கை சொல்லுது இது வெட்டி எடுத்துகிட்டு போகணும். ஆனால் எடப்பாடி போன்றவர்கள் குறைமதி கொண்டவர்கள், நெஞ்சுரம் கொண்டவர்கள், நன்றி இல்லாத தவனில் நடந்த கட்ட காரணத்தினால்தான், திருப்பி சொல்கிறேன், நன்றி இல்லாமல் நடக்க முயற்சிக்கிற காரணத்தால் தான் அதிமுக பின்னடைவை சந்திச்சு போச்சு. கரெக்ட். இல்ல அவர் முதுகுல குத்துறவு சார், முதுகுல குத்துறவு வெற்றியை கொடுக்க காத்திருக்கிறது. நீங்க சொல்றது திமுகவுக்கு ஓட்டு போட என்ன காரணம் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. திமுகவுக்கு இல்ல 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு, அது ஒரு காரணம் இல்லையே சார். விடியல் அந்த இலவச பஸ் பயணம் மாணவருக்கு, கல்லூரி மாணவருக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய் இது சொல்லியிருக்காரு. 1000 ரூபாய் யார்ட்டேருந்து கொடுக்குறீங்க? ஒரு குப்பை மாட்டையும் கண்ண மாட்டையும் 1000 ரூபாய் வாங்க கொடுக்குறீங்க. நல்லா கவனிங்க. அவன் புருஷன் மாதத்துக்கு 15000 ரூபாயை குடிச்சே நாசமாக்கிறான். அதில் 12000 அரசுக்கு 7000 8000 லாபம் கிடைக்கும். அதில் ஒரு 1000 ரூபா கொடுத்து அந்த தாலியை பறித்து அந்த 1000ஐயும் மறுபடியும் டாஸ்மாக் கடையில் தான் கொண்டு போகிறான். பஸ்ஸில் பெண்களுக்கு கொடுக்குறீங்க, மற்ற எல்லாமே உயர்ந்து போச்சு. மின்சாரம் உயர்ந்து போச்சு, அது பேர் என்னது, பத்திரப்பதிவு உயர்ந்து போச்சு, பால் விலை உயர்ந்து போச்சு, விளைபொருட்கள் விலை. அப்போ என்ன காரணம்? திமுகவுக்கு ஓட்டு போட என்ன காரணம் இருக்கு சார்? கூட்டணி பலமா இருக்கு சார். 2019 இருந்து அது வெற்றி கூட்டணியா இருக்கிறா சார். அது சட்டம் ஒழுங்கு இல்லை. சாலைகள் இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன், கத்திப்பாரா ஜங்ஷன்லேருந்து அங்கே போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. கத்திப்பாரா ஜங்ஷன்லேருந்து அந்த பக்கத்தில் போகிறதுக்கு, அந்த பாலத்துக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ரோடு அவ்வளோ மோசமாக இருக்கு. ரோடு எல்லாம் உடச்சி, டிராஃபிக் எதுவுமே இல்லை. எல்லாமே நாசகார செயல்பாடுகள், எல்லாம் ரவுடிசம், எங்கு பார்த்தாலும் வன்மங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள், கொடூரங்கள், கஞ்சா பிசினஸ்கள், திமுகவினுடைய அடாவடிகள், ரவுடிசம். என்ன இதுக்கு ஓட்டு போட என்ன காரணம் இருக்குயா? திமுகவுக்கு ஓட்டு போட என்ன காரணம் இருக்கு? உண்மையிலே நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது திமுக எப்பயுமே எதிர்கட்சியாக இருந்தாதான் சரியா செயல்படும். ஆனா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது செயல்படாது சார் திமுக. இது நீங்க சொல்றது இன்னொன்னு சார், நாம ஒரு பத்திரிகைக்காரனா உண்மை மட்டும் திமுக மீது எனக்கு விருப்பம் இல்லை. திமுகவுக்கு ஓட்டு போட எந்த காரணமும் இல்லை. ஆனால் மாற்றாக நான் யாரை தேர்ந்தெடுப்பது? அவன்கிட்ட எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு போனானே. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பாஜகவை படம் காட்டி கையில் தூக்கி வச்சுக்கிறான். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, கொங்கு அமைப்புகள் இருக்கிறது, இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாவற்றையும் கை வச்சு தான் 1.5 2.5 3.5 வந்து தான் ஜெயிக்க முடியுதை தவிர, மறுபடியும் வெற்றி நழுவி போவதற்கான வாய்ப்பை யார் ஏற்படுத்துவா? திமுக ஏற்படுத்தலை, அதிமுக எடப்பாடி குறிப்பா. ஆனா நீங்க சொல்றீங்களா சார், இந்த இஸ்லாமியர், ஆமா, கிறிஸ்துவர்கள் வழி இல்ல 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 இந்த வாட்டி அதுலயும் ஓட்ட யாரு தலைவர் ஒருத்தனை கோயம்புத்தூர் வெளியேற்றிருக்கானோ? ஆமா. ஏன் வெளியேற்றிருக்கான்னு கேட்டா, அவர் வந்து கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. அப்ப இது என்னத்தை? இல்ல இல்ல அவர் அதிமுக காரரு, அவர் அதிமுக காரரு. அதிமுக அவர் வந்து சொல்லி இருக்காரு, இது வந்து நல்ல ஒரு கூட்டணி, பாஜக கூட்டணி வில்லுன்ட்டு. நீ எப்படி இது சொல்ல? அவர் ஜமாத்துல மெம்பரா இருக்க, அவரை வெளியேற்றிருக்காரு. ஜமாத்துனா ஒரு ஜமாத்தா இருக்காது. ஒரு ஜமாத் என்பது பல பள்ளிவாசல்களை இணைத்து ஒரு ஜமாத்தின் தலைவராக இருந்திருக்கலாம். அப்புறம் நீக்கி நான் அந்த செய்தியை படிக்கல, ஆனால் மேலோட்டமா பார்த்தேன். ஆனா இது வந்து காஷ்மீர் மக்கள் உண்மையில உணர்ந்திருக்காங்க சார். ஆனா இதே மாதிரி இல்லை சார். அவங்க பாஜக எதிராக இப்ப இல்லை சார். காஷ்மீர் இந்த இது பெகல்காம் தீவிரவாதி அந்த இது உண்மையிலே நீங்க உண்மையிலே எடப்பாடி திருந்தி இது பண்ணா வின் பண்ணலாம். இன்னொரு செய்தி இருக்கு, முடிச்சிடும். இந்த செய்தி தமிழ்நாடு முடிச்சிட்டோம், ரொம்ப நேரம் பேசிட்டோம். இந்த காஸ்ட் பேஸ் வந்து என்ன மாதிரி நிகழ்வை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற செய்தி இப்போ நம்ம தொடர்ந்து டெய்லி வந்துகிட்டு இருக்கு. காலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நேற்று நம்ம பேசணும். தொடர்ந்து 2-3 நாட்களாக தொலைக்காட்சிகளில் பரபரப்பான விவாதங்களாக போகுது. இந்து மதத்துக்குள் சாதிய மோதல்களை உருவாக்கும் அப்படின்றத ஏற்கனவே நம்ம பிஜேபி வெளிப்படையாக சொன்னது, ப்ரொக்ளமேஷன், அதாவது ஒரு பிரகடனமாக சொன்னாங்க. ஆனால் திடீர்னு யாரும் எதிர்பார்க்க அன்எக்ஸ்பெக்டடாக அஸ்வினி வைத்தியா என்ன சொல்கிறாரு, போர்ட்ஃபோலியோவில் நாங்கள் முடிவெடுத்துட்டோம், டெட்டர்மினேஷன் வந்து சாதிய கணக்கெடுப்புக்கு பாஜக ஆதரவு கொடுப்பதாக அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. அது என்ன காரணம்னு சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 பாராளுமன்ற தேர்தலில் 282 இடத்துல ஜெயிச்சாங்க. 2019 303 இடத்துல ஜெயிச்சாங்க. இதெல்லாம் கேட்டிங்கன்னா எஸ்சி பிசி இந்த ஓட்டு இதனால அது அதனால். ஆனால் 2024 அது உருவாகலை. அதாவது அது விட்டு கைவிட்டு போகுது. அதனால் இனி இந்த மதவாதம் இதெல்லாம் வச்சுட்டு நடந்து இருந்தால் இன்னைக்கு கதைக்கு ஆகாது. பிசி ஓட்டு இதெல்லாம் சேரணுன்ட்டு தான்
இது கொண்டு வந்து இப்போ அதுவும் பீகார்ல செப்டம்பர்ல அக்டோபர்ல சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த வருஷம் ஆமா, இந்த வருஷம் தான் 2000. அப்புறம் நான் அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேசம் வந்துடும். அதுக்கு அர்த்தம் இல்லை. இது உண்மையில் அதனால்தான் இவங்க இந்த ஸ்டெப்ஸ் எடுத்துதான். இல்ல போனா இது வந்திருக்காது. அதுதான் இன்னொன்னு, நாம என்ன பேசினாலும் கிரவுண்ட் ரியாலிட்டியா அமித்ஷா எல்லாம் உணர்ந்துருப்பாரு இல்லையா? இப்ப அவங்க கிரவுண்ட்ல அப்ரோச் பண்றாங்க, பூத் கமிட்டியை பாக்குறாங்க, லோக்கல் மினிஸ்டர்ஸை பாக்குறாங்க. இப்ப மௌரியாவு என்ன சொல்றாருன்னா, உத்தரப்பிரதேசத்துல காஸ்ட் பேஸ் வேணுங்கிறார். யோகி ஆதித்யநாத் தேவையில்லைங்கிறார். ஹிந்து மதத்தை பிரிக்கும் உள்ள மோதல் உண்டு. குஜராத்லேயும் மகாராஷ்டிராவிலையும் பாரதிய ஜனதா தலைவர்கள் பலரே பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆதரவாக காஸ்ட் பேஸ் வேணுங்கிறாங்க. அப்போ இந்த விவகாரத்தையும் சாதிய கணக்கெடுப்புல எல்லாம் அமித்ஷா போன்றவர்கள் பார்க்கிறார்கள். ஆமாம், பார்த்து கிரவுண்ட் ரியாலிட்டிக்காக சரி ஹிந்து மதத்திலே ஒன்று கொடுத்துடலாங்கிறாங்க. ஆனால் நேற்று என்னோடு பேசிய மூத்த ஆங்கில ஊடகவியலாளர் எனக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. 1 மணி நேரம் நான் பேசினார். ரொம்ப பிரபலமான ஆள். அவர் சொல்கிறாரு, இது பின்னால் சாதிகளுக்குள் பல உள்முரண்களை ஏற்படுத்திவிடும். இப்போ தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு எடுத்து அப்படின்னு அவருடைய கருத்து. தமிழ்நாட்டில் தலித் சமூகம் வந்து ஒரு பெரும்பான்மை சமூகம், ஏறக்குறைய 23% இருக்குதான் நான் நினைக்கிறேன். இப்போ அங்கே வந்து இப்போ கவுண்டர்கள் இருக்கிறாங்க. ஆமா, அதே போன்று நாடார்கள் இருக்கிறாங்க, முக்களத்தூர் மக்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் வன்னியர்கள் இருக்கிறாங்க, ஆமா, இங்க முத்தரையர்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹிந்து மதத்துக்குள்ளேயே பேசுவோம். அது செட்டியார் போன்ற மைனாரிட்டி கம்யூனிட்டிலாம் அதெல்லாம் ரொம்ப சின்ன கம்யூனிட்டி, பிராமின்லாம் ரொம்ப சின்ன கம்யூனிட்டி. ஆக பெரும்பான்மையாக இருக்கிற கவுண்டர்கள், முக்களத்தோர்கள், வன்னியர்கள், அதற்கடுத்து நாடார்கள் 6 விழுக்காட்டிற்கு மேல் தமிழ்நாட்டில் தென்பகுதியில் இருக்காங்க. இப்போ இவர்களுக்கான அந்த பிரிவினைகள் எப்படி நடக்கப் போகிறது? இந்த சாதிய கட்டமைப்பு அல்லது இதோடு நீர்த்து போய்விடுமா? வெறும் அறிவிப்பாகத்தான் போய்விடுமா? ஆனால் அறிவிப்பு இன்னைக்கு அறிவித்தாலும் ஒரு 5 வருடம் கழித்தா அதை கொண்டு வந்து தான் ஆகும். இல்லை எனக்கு இன்னும் கட்டாயமாக 2029 வரைக்கும் இது இப்படியே கொண்டு போவாங்க. ஆனா கொண்டு போயிட்டு 2029 இருக்கிறப்ப அது நடத்துவாங்க. ஆனா அதனுடைய ஏன்னா அப்படி நாங்க திருப்ப ஆட்சிக்கு வந்ததா இது தொடர முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு பாஜக இது செய்யும் சார். ஆனா உண்மையில இது பார்க்கலாம். ஆனா அதை வந்து முடிஞ்சிட்டு நேரம் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடும். ஆனால் அது எதிர்கட்சிக்கு 4 வருஷம் இருக்கு. எதிர்கட்சி அது வரைக்கும் அந்த 4 வருஷங்கள்ல ஃபண்ட் பண்ணாவோ நடவடிக்கை எடுக்காட்டாலோ அதை பிளஸ் பாயிண்டா எடுத்து எதிர்கட்சிகள் பாத்தீங்களா அறிவிச்சு 3 வருஷம் 4 வருஷம் ஒன்றும் செய்யல, அதுவும் ஒரு இம்பாக்ட் ஏற்படும். ஆனா அப்படியே போட முடியாது. ஆனா இந்த விஷயத்தை மட்டும் அப்படி போட முடியாது. வருகின்ற 2029 பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக தன்னை ஒரு சமூக நீதி கட்சியாக இப்பதான் ஆயிட்டேன். ஆமா, அப்படிதான். ஆமா, அதான் இதுவரைக்கும் நீங்க சொன்ன பாயிண்ட் தட்ஸ் வேல்யூபிள். எஸ்டர்டே ஹி இஸ் கோட்டட் சேம் வேர்ட். இதுவரைக்கும் சமூக நீதி கட்சியாக அறியப்படாத பாரதிய ஜனதா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஓபிசி மக்களுக்காக இதை சிறுபான்மை மக்களுக்கு அறிவித்ததன் மூலமாக அவர்களும் ஒரு சமூக நீதி கட்சியாக ஆகியிருக்கிறார்கள். கண்ணுக்கு எட்டிய துறை வரைக்கும் சமூக நீதியை பேசாத ஒரு கட்சி இல்லையோ என இந்திய அரசியல் நமக்கு செய்தி சொல்கிறது. சார், இன்னும் இன்னைக்கு ரொம்ப செய்திகளை சந்திச்சிருக்கோம் சார். ஆமாம் சார், இது போல பரபரப்பான செய்திகள் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.